மறுமலர்ச்சி திமுக என்கின்ற கூட்டுப்புறாவை எத்தனை காட்டு பூனைகள் துரத்தினாலும், மறுமலர்ச்சி திமுக என்கின்ற பாட்டு குயிலை எத்தனை பட்டமரத்து கோட்டான்கள் விரட்டினாலும், மறுமலர்ச்சி திமுக என்கின்ற பழந்தின்னின் கிளியை எத்தனை பிணந்தின்னும் கழுகுகள் துரத்தினாலும், மறுமலர்ச்சி திமுக என்கின்ற புயல் மீது எத்தனை முள்ளமன்றிகள் பாய்ந்தாலும் அவற்றையெல்லாம் வெட்டி ஒரு தூரம் எரிந்துவிட்டு 31வது ஆண்டிலே இயக்கம் பீடு நடை போடுவதற்கு இன்றைக்கு அச்சாரம் அமைத்து இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சூனிய தமிழகத்தின் சூரியோதயம் தலைவர் வைகோ அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்துவார்கள். கதிர் வெடித்து பிளம்பு பிள, கடல் குதித்து சூடாக்க, முழுமைகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி பூத்து 1000 ஆண்டுகளுக்கு இந்த புவியிலே நிலைத்திருக்க போகிற செந்தமிழே வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் செப்டம்பர் 15 என்றால் அது திருவிழா. தமிழகம் எங்கும் நம் வண்ணமணி கொடிகளை ஏற்றுவதோடு மாநாடு நடத்துகிற இடங்களிலே லட்சக்கணக்கிலே வந்து குவிந்து விடுவார்கள். அதற்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் செலவாகும். நம்மிடம் பணம் இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவேதான் மழை வந்து விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கொட்டகையை போட்டு நடத்தணும்னா போன தடவை புதூர் பூமிநாதன் மதுரையிலே நடத்தினார். பிரம்மாண்டமான கூட்டம், அலைகள் அங்கே தழுப்பி நிற்பதை போல லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அதுபோல நடத்துவதற்குரிய பொருளாதார பலம் நமக்கு இல்லை. உங்களை சோதனைக்கு உள்ளாக்க நான் விரும்பவில்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் சீர்த்து கொடுத்த அந்த தொகைதான் தேர்தலுக்கு பயன்பட்டது. எனவே நாம் அரங்கத்திலே நடத்திக் கொள்வதுதான் நல்லது என்று கருதி அதற்கு ஏற்ற இடம் தியாக பெருஞ்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் பெயராலே அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே நடத்துவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகையை நான் பார்த்து கேட்டவுடன் என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சுனே முடிவு பண்ணிக்கிறீங்க. அதற்கு பிறகு நான் போபண்ணா அவர்களை போய் சந்தித்தேன். அவர் என்னை வர சொல்லிவிட்டு அதற்கு முன்பே இங்கு வந்து விட்டார். நான் நம்முடைய தோழர்களோடு எல்லாம் போனேன். இந்த நிகழ்ச்சி நிரலிலே இடம்பெற்றிருக்கின்ற சென்னை மண்டலத்தினுடைய தனகர்த்தர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் எல்லோரும் என்னோடு வந்தார்கள். இந்த இடத்திலே இந்த மண்டபத்திலே நடத்த வேண்டும் என்கிற போது உணர்வு பூர்வமாக தன்னலம் கருதாத ஒரு மாபெரும் தலைவரின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்திலே காலமெல்லாம் காங்கிரஸ் கட்சியை திராவிட இயக்கம் முன்பு எதிர்த்து வந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் ஒவ்வொரு மாநிலமாக
வருகின்ற அந்த சக்திகள் காஷ்மீரை துண்டு துண்டாக்கி விட்டார்கள், 3 துண்டுகள் ஆக்கி விட்டார்கள். அன்றைக்கு பண்டித நேரு ஹரிசிங்கிக்கு மன்னருக்கு, காஷ்மீர் மன்னருக்கு கடிதம் அனுப்பி, நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம், நீங்கள் எங்களுக்கு எங்கள் ராணுவத்தை உள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற போது பிரதிநிதியை அனுப்பி வைத்து மன்னர் ஹரிசிங் அக்சஷன் ஆக்ட், அந்த இணைப்பு சட்டத்தில் அவரும் கையெழுத்திட்டு பண்டித நேருவும் கையெழுத்திட்ட அதன்படி காஷ்மீரத்தை தனிநாடாக்குவதா அல்லது ஒரு பகுதியோடு சேர்ப்பதா என்பதை அந்த மக்கள் முடிவு செய்வார்கள். மாநில சுயாட்சி என்று சொல்கிறோமே, அதை போல சுய நிர்ணய உரிமையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். காஷ்மீர் மக்கள் நாங்கள் யாரோடு இருக்க போகிறோம், தனியாக இருக்க போகிறோமா அல்லது பாகிஸ்தானோடு போக போகிறோமா அல்லது இந்திய ஒகண்டத்தோடு இணைய போகிறோமா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்ட பண்டித ஜவஹர்லால் நேரு, அதிலே மன்னர் கையெழுத்திட்டதற்கு பிறகு நமது படைகள், நமது ராணுவம் அங்கே சென்றது. அந்த கட்டத்தில் உள்ளே புகுந்து வந்த கலகக்காரர்களின் கூட்டம், அது புரட்சி கூட்டம் அல்ல, அந்த கூட்டத்திற்கு பாகிஸ்தான் ராணுவம் துணையாக வந்து நின்றது. நாம் வென்றோம். அதற்கு பிறகு உலக சமாதானத்தை நாடிய மனிதருள் மாணிக்கம், ஆசிய ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு இதோடு யுத்தத்தை நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். அந்த பொது வாக்கெடுப்பில் அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் நேரு உறுதிமொழி கொடுத்தார். நேரு இன்றைக்கு இல்லை. அறிவுமகள் அவருக்கு பிரியனர் ஸ்ரீ இந்திரா இன்றைக்கு இல்லை. வல்லபாய் பட்டேலும் இல்லை. ஆனால் RSS கூட்டத்திற்கு வல்லபாய் பட்டேல் வக்காலத்து வாங்கினார். அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் அரசியல் சட்டத்தில் காஷ்மீர் தனித்தன்மையை பாதுகாக்கிற பிரிவை நீக்கிவிட்டார்கள். நானும் அன்றைக்கு பாராளுமன்றத்திலே இருந்தேன், ராஜ்யசபாவிலே இருந்தேன். கடுமையாக நான் போராடினேன். என்னை பேச விடுங்கள், என்னை பேச விடுங்கள் என்று அமித்ஷா முன்வரிசையிலே உட்கார்ந்திருந்தார். நான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு புறமுதுகு காட்டாத வீரன் என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் நானும் என்னுடைய ஆளுநர் சகோதரர் இன்று நம்மோடு இல்லையே, அவருக்காக 2 நிமிடம் எழுந்து நின்றீர்களே, அந்த கணேசமூர்த்தியும் குஜராத் பவனத்துக்கு போனோம். குஜராத் பவனத்திலே பிரதமராக போகிற நரேந்திர மோடி இருக்கிறார். நான் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய செயலாளர் வந்து ஒரு முக்கியமான ஒரு டெலிகேஷனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு 5 நிமிடம் பொறுங்கள் என்று எனக்கு சொல்லிவிட்டு, என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். வந்தார் நரேந்திர மோடி. வரும்போதே அமித்ஷாவை அழைத்துக் கொண்டு வந்தார். 2 பேரும் உட்கார்ந்தார்கள். எப்படி நீங்கள் ராஜபக்சேவை பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கலாம்? எங்கள் மக்களை கொன்றவன், எங்கள் பெண்களை நாசப்படுத்தி மானவகம் செய்து கற்பழித்து 90,000 விதவைகளை உருவாக்கியவன், இசை பிரியா போன்ற என் சகோதரிகளை கொடூரமான முறையிலே கற்பழித்துக் கொன்றவன், அந்த கொலைகார பயலை, கொலைகாரனை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? எந்த காரணத்தை முன்னிட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சொல்லிவிட்டு பிரதமரிடத்திலே பேசினேன். ஒரு பைசா நான் அரசியலிலே சம்பாதிக்கவில்லை, அதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா என்னை ஏற இறங்க பார்த்தார்.
ஒரு காசு சல்லி காசு நான் சம்பாதித்ததில்லை. லட்சியங்களுக்காகவும் கொள்கைக்காகவும் வாழுகிற அண்ணாவினுடைய தம்பி நான் என்று சொல்லிவிட்டு 3/4 மணி நேரம் பேசினேன் ஈழ பிரச்சனையை பற்றி. அப்படியே வைத்தகன் மாறாமல் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்தே இருந்தார்கள். நரேந்திர மோடி கடைசியிலே சொன்னார், நீங்கள் சொன்னதனாலே இப்பொழுது இந்த டின்னரை நான் கேன்சல் செய்து விட்டேன். ராஜபக்சேவுக்கு கொடுக்க இருந்த டின்னர் விருந்தை நான் ரத்து செய்து விட்டேன். நான் சொன்னேன், டின்னரை ரத்து செய்து நாங்கள் அதில் சமாதானம் ஆக முடியாது. அந்த கொலைகாரன் இந்த டெல்லி பட்டணத்துக்கு எப்படி வரலாம்? நாங்களும் கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த 3/4 மணி நேரத்திலே முதல் 10 நிமிடம் கழித்து அருண் ஜேட்லி, மிஸ்டர் வைகோ, there is a necessity to make friendship with the neighboring countries. Mr. Jaitley, keep quiet. I know you. உன்னை எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு சும்மா இருந்தேன். அது பிறகு தான் வாயை திறக்கல. அவர் பக்கத்தில் உட்கார்ந்தார். அந்த காஷ்மீரத்தை இழப்பதற்கு காரணம் நரேந்திர மோடியின் கூட்டம். அவர்களுக்கு பெரும்பான்மை வந்தவுடனே செய்து விட்டார்கள், இன்னும் செய்வார்கள். அவர்கள் இந்த காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை இந்த வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வந்து நிறைவேற்றி விடுவார்கள். பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியாக நசுக்கிக் கொண்டே வருகிறார்கள். தெற்கே அவர்கள் பார்த்தால் பயம் வருகிறது. கேரளமும் ஆதரிக்கவில்லை, ஆந்திரமும் ஆதரிக்கவில்லை, கர்நாடகமும் எதிர்க்கிறது, தமிழ்நாடு பலமாக இருக்கிறது. அதனுடைய முதலமைச்சர் தலைமையிலே அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே, அந்த முதலமைச்சருடைய தலைமையிலே வலுவாக இருக்கிறது தமிழ்நாடு. இப்படிப்பட்ட சூழலில் நாம் இவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ராஜபக்சே அழைத்து வரப் போகிறார்களுடன் கருப்பு கொடி காட்டுவோம் டெல்லியிலே, எங்கே நார்த் பிளாக்கு சவுத் பிளாக் முன்னாலே ஒரே நாளில் ஏற்பாடு. இங்கிருந்து 500 தோழர்கள் ரயிலிலே வந்தார்கள். 150 பேர் தொண்டர்படையினர், 500 பேரும் ஒரே மாதிரி கொடிபிடித்துக் கொண்டு. அதற்கு முன்னே அங்கே இருக்கக்கூடிய ஐஜியை போய் பார்த்தேன், பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன். அவர் என் பெயரை சொன்னவுடன் ரொம்ப மனமகிழ்ந்து, நீங்க என்ன வேணா செய்து கொடுங்க, நீங்க வந்து காலையிலே வந்து நீங்க இது பண்ணிக்கிடுங்க, நான் இங்கதான் இருப்பேன், நீங்க உங்களுடைய படையோட வந்து உங்க கருப்பு கொடியை காட்டுங்க. அவர் கருப்பு கொடி காட்டப்பட்டது. அவர் பஞ்சாப் முதலமைச்சர், அகாலி தளத்தினுடைய தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் என்னிடம் கேட்டார், நீங்கள் கருப்பு கொடி காட்டியதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்று சொன்னார். இந்த துணிச்சல் இங்கே இருந்து 1500 கிலோமீட்டர் கடந்து சம்பல் பள்ளத்தாக்கின் கொள்ளைக்காரர்கள் உலவிய இடத்தில் ராஜபக்சே எதிர்த்து கருப்பு கொடி காட்டப் போகிறோம் என்று நான் சொல்லி, உங்களிலே பலரும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களும் மொத்தம் 800 பேர், நாங்கள் 25 வாகனங்களிலே, அது நம்முடைய முராத் புகாரி அவர்கள் ஏற்பாட்டில் அந்த வாகனங்கள் கிடைத்தது. இங்கிருந்து புறப்பட்டு சென்றோம். மறுநாள் மும்பை தலைநகராக கொண்டிருக்கிற மகாராஷ்டிரத்துக்குள்ளே நுழைந்தோம். அங்கே இருந்து நான் சொன்னேன், தில்ஷா பூமி என்று அழைக்கப்படுகிற அம்பேத்கருக்கு மண்டபமும் சிலையும் எழுப்பிய அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றும். எம்எல்ஏ ஹாஸ்டலையே சரத்பவார் காலி செய்ய சொல்லிவிட்டார். எல்லாம் வைகோவோட வந்தவங்க அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கட்டும். ஒரு 300 ரூம் இருக்கு, ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி, வாட்டர் பாட்டில், சோப்பு, பவுடர், பல்பச, பிரஷ் ஒவ்வொரு ரூம்லயும் வச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் நம்ம எந்த காலத்துல போய் எம்எல்ஏ போய் இருக்க போறோம், நல்லா படித்து விழுந்து நல்லா சாப்பிட்டு நாளைக்கு போய் விளையாடு. அருமையான சாப்பாடு. அதற்கு பிறகு
மறுநாள் இங்கிருந்து ஒரு 6 கொடும்பாவிகளை ராஜபக்சே கொடும்பாவிகளையும் ராஜபக்சே புகைப்பட வண்டத்தில் அச்சடிக்கப்பட்டவற்றை ஒரு 200 கொண்டு போயிருந்தோம். நான் சொன்ன மாத்திரத்திலே ஒரே நிமிடத்திலே தீ வைத்தார்கள். இந்த 4 உருவபொம்மைகளும் எரிகின்றன. ராஜபக்சேருடைய கொடும்பாவி அவருடைய புகைப்படத்தை அதை எல்லோரும் எரிக்கிறார்கள். போலீசார் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த 3 நாளிலே பார்த்து விட்டார்கள். கொளுத்தும் வெயிலிலும் நாங்கள் அந்த சாலையிலே உட்கார்ந்திருந்தோம். என் பக்கத்திலே கணேசமூர்த்தி உட்கார்ந்திருந்தார். இங்கே உட்கார்ந்து முதல் நாள் அவர் தான் சொன்னார். அங்கேயே இருந்தோம். அப்பொழுது கொடும்பாவிகள் எரிவதை பார்த்து போலீசார் வந்தார்கள். வேற என்ன வச்சிருக்கீங்களான்னு கேட்டார்கள். ஒண்ணு பயப்படாதீங்க, உங்க முதலமைச்சருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அப்ப சொன்னார்கள், எங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, வைகோ எனக்கு வேண்டிய நண்பர், நீங்க ஏதாவது செய்யக்கூடாததை நீங்கள் செய்து விடாதீர்கள். அவர்கள் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறார்களோ அது வந்து நிறைவேற்றி விட்டு போகட்டும் என்றார். அந்த நேரத்தில் காஷ்மீரம் கைவிட்டு போகும் என்று நான் நினைக்கவில்லை. என்று போய்விட்டது. இப்பொழுது போகிறோம். என்ன சட்டங்களை கொண்டு வர போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் வரப்போகிற தேர்தல்களில் ஜெயிக்காத இடங்களிலும் ஜெயிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அது முதல் குறி தமிழ்நாடு தான். ஆகவே இங்கே நம்முடைய கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு இங்கே தமிழ்நாட்டிலே தலைமையாகுகிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஆர்வி சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சியும் சிறப்பாக நடக்கிறது. எதிரிகள் கொட்டம் ஒடுக்கப்படுகிறது. நான் ஒன்றை சொல்லிவிடுகிறேன், உங்களை வைத்துக் கொண்டேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் முதுகிலே குத்துகிற காரியத்தை செய்ய மாட்டோம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த கூட்டணியை விட்டு விலகும் எண்ணம் எவருக்கும் இல்லை. திராவிட இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தையும் சேர்த்து திமுகவுக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு வலிமை இருக்கிறது. 1000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேரை போல நாம் அவர்களோடு இணைந்து நின்று பணியாற்றுவோம் என்பதை கூறுவதற்காகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சி கவிழ்ந்தது அல்லவா வாஜ்பாய் ஆட்சி. நம்பிக்கை தீர்மானத்திலே 1 ஓட்டு வித்தியாசத்திலே வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. வெற்றிவேல் வந்திருக்கிறார், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர். அவர் நாகர்கோவிலில் இருந்து போன் பண்ணுகிறார். பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டமே ஸ்தம்பிச்சு விடும். நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கும். நீங்க தான் எப்படியாவது இந்த மணிமண்டபத்துக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் என்று என்னிடம் சொன்னார்கள். நான் வாஜ்பாய் அவர்களுடைய அறைக்கு சென்று போன உடனே அந்த செக்ரட்டரி நம்ம உள்ள விட்டுருவாங்க. அப்பாயின்மெண்ட் எனக்கு தேவையில்லை. உள்ள போனேன். காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர், டாலஸ்ட் லீடர். அவர் பெயர்ல மகாத்மா காந்திக்கு மண்டபம் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் அனைத்து மக்களும் முடிவு செய்து அதற்கு அனுமதி இல்லை என்று மத்திய சர்க்கார் சொல்லிவிட்டது என்று மாநில சர்க்காரும் தகவல் தெரிவித்ததால் அங்கே பந்த் நடக்க போகிறது. பெரும் விபரீதம் ஏற்பட்டுவிடும் என்று இப்ப நான் என்ன செய்யணும்? நான் லைசன்ஸ் அனுமதி கொடுக்க சொல்லுகிறேன். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு இருக்கு. 500 மீட்டருக்குள்ள கடற்கரையில இருந்து எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது. அங்கே சுரேஷ் பிரபு அந்த துறை அமைச்சர், அவருக்கு அவரே போன் பண்ணார். பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயே போன் பண்ணார். நான் வைகோவை ஒரு முக்கியமான காரணத்துக்காக உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன், அவர் கேட்டதை செய்து கொடுங்கள் என்று சொன்னார். நான் உடனே அவருடைய அறைக்கு சென்று அவர்தான் அனுமதி கொடுக்க வேண்டும் விஷயத்தை சொன்னேன். நீங்கள் வருவதற்கு முன்பே நீங்கள் எதற்காக வருகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே நான் எப்படி கொடுக்க முடியும் என்றார்.
நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டுக் கொடுங்கள். சுப்ரீம் கோர்ட் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆட்சி ஏற்றுக்கொள்கிறதா? நீங்கள் அனுமதி கொடுத்தால் போதும் என்று கண்டிப்பாக செய்கிறேன். நாளை காலை 10 மணிக்குள்ளாக உங்களுக்கு அனுமதியை தருகிறேன் என்றார். நான் அங்கிருந்து வெற்றிவேலைக்கு போன் செய்தேன். மறுநாள் பந்த் நடத்த வேண்டும், உங்களுக்கு நாளைக்கு 11 மணிக்குள்ள அனுமதி நான் அனுப்பி வச்சிருவேன். மறுநாள் காலை 10 மணிக்கே போய்விட்டேன் அமைச்சருடைய அறைக்கு. அங்கிருந்து அனுப்புவதற்கு அந்த மின் இணைப்பு வேலை செய்யவில்லை. நான் தொலைபேசியிலே சொன்னேன், மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்து விட்டது. இங்கே சட்டமன்றத்திலே முதலமைச்சரை டாக்டர் கலைஞர் அவர்களை கேட்டார்கள். அனுமதி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஆனா கிடைக்கும் சொன்ன நபர் சொன்னவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். என்ன இருந்தால் அந்த பாசம் போகுமா? என் பேருக்கெல்லாம் இது அனுமதிக்காக முயற்சித்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆகையினாலே அனுமதி வந்துவிடும் என்று சொன்னார். அந்த அனுமதி அங்கே போனது, மணிமண்டபம் எழுந்தது. இப்பொழுது காமராஜருடைய மணிமண்டபத்துக்கு போனார். அந்த கடல் அலைகள் அந்த மண்டபத்தினுடைய பதில் சுவர்களை மோதுகிற போது வைகோ வைகோ வாஜ்பாய் வாஜ்பாய் என்றுதான் சொல்லும். அந்த காமராஜருடைய நினைவு மண்டபத்திலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீண்ட நேரம் பேச வேண்டாம் என்று என் பக்கத்திலே இருப்பவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் திருமுகங்களை காண்கிற ஒரு அரிய வாய்ப்பில் நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். அனைவருடைய பெயர்களையும் சொல்வதற்கே 5 நிமிடம் ஆகிவிடும். அது தேவையில்லை, எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அண்ணா பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு பாடுபட்ட மாவட்ட செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், தொண்டர் படையினர், வருகிறது இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் நான் தலைமை கழகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த விழாவை நடத்தியதற்கு காரணம் பொதுநல நோக்கோடு நமக்காக இந்த இடத்தை தருகின்ற மனப்பான்மை இன்றைய காங்கிரஸ் கட்சியிடம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். காமராஜரினுடைய பெருமையை சொன்னேன். நான் காமராஜரை நான் 10 வயதாக இருக்கிற போது என் வீட்டிலே பார்த்தவன். அவர் முதலமைச்சரானவுடன் தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணத்தில் முதலில் வந்தது என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய என் பாட்டன் கட்டிய 3 அடுக்கு மாளிகைக்குத்தான் வந்தார். அப்பொழுது அவர் வருகிற போது எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வந்திருந்தார். சிவகாசியிலிருந்து பெரிய சமயக்காரர்களை கொண்டு வந்து அசைவ விருந்து பிரமாதமா செய்தாச்சு. அப்படி நானும் சாப்பிட்டேன். எங்க ஊர்ல பெரிய முதலாளின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அது வரைக்கும் அப்பா அவரும் பேசிக்கிட மாட்டாங்க. காமராஜர் வர்றாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். எங்க அப்பா துடிச்சு போனாரு. அண்ணாச்சி வாங்க 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 வாங்க. ஒண்ணும் இல்ல, முதல் மந்திரி வர்றாரு, இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் போடுறாரு, தங்கிறது நம்ம வீடு தான் வசதியா இருக்கும்னு நான் நினைச்சு சரின்னு சொல்லிட்டேன். துர்சாமி வீட்டை எப்படி வைக்கணுமோ அதை நீ வச்சுக்கோ அப்படின்னா. ஆகவே அங்கே வந்திருந்த கேட்டி கோசல்ராம் அவர் ஒரு புரட்சிக்காரர். அவர் சொன்னார், இவன் தான் இந்த வீட்டு பையன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். இந்த வீட்டு பையனா நீ இங்க வா, நான் அரக்கால் சட்டையும் ஒரு சிலாக் சட்டை மாதிரி சட்டையும் போட்டிருந்தேன், கூட வா என்று மாடிக்கு அழைத்துக் கொண்டு போனார். அங்கே காமராஜர் அப்பொழுதுதான் ஓய்வெடுக்க போகிறார். அவர் படுத்து உறங்குவதற்கு அவர்களே படுக்கையை கொண்டு வந்து விட்டார்கள். நாங்க வெல்வெட்டு தலையண வெல்வெட்டு பத்தையெல்லாம் வச்சிருந்தோம். அந்த படுக்கையை விரிச்சு சட்டையை கலற்றி
அங்கே ஒரு ஆணியில தொங்க விட்டுட்டு அவர் படுக்க போற நேரம் பார்த்து கோசராவ் சரணு உள்ள நுழைஞ்சார். காமராஜ், இந்த வீட்டு பையன் உன்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு வந்திருக்கான். போட்டோ அதுக்கு என்ன எடுத்துருவோம்னு சொல்லி அந்த கலட்டி போட்ட சட்டையை எடுத்து ஆணியில மாட்டிட்டு என்னை பக்கத்துல நிக்க வச்சு 2-3 போட்டோ எடுத்தார். நம்ம ராஜா மாதிரி அந்த போட்டோக்காரர் நமக்கு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு பேர் கைதுட்டாங்க, ராஜா நீ போட்டோ கொடுக்காதனால. சிரிக்கிறான் பாருங்க அவனும். நம்ம ஆஸ்தான போட்டோகிராஃபர் அவங்கிட்ட போட்டோ எடுத்து வராத பல்லாயிரக்கணக்கான போட்டோக்களும் வீட்டிலே இருக்கு. எடுத்துட்டு போக வேண்டியது காசு கொடுக்கறது இல்ல, அவன்கிட்ட வாங்கறது இல்ல. அவனும் கோளாரா பார்த்து கையில ₹10,000 இருக்குமா போட்டோ எடுக்க சொல்றாங்களே யோசனை பண்ணித்தான் இருப்பான். அது நல்ல சவுண்ட் பார்ட்டி ஏதோ அது தெரியும் கட்சியில, அவங்கள முதல்ல எடுத்துருவான். ஆகவே அத்தகைய சிறப்புக்குரிய நாளில் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளில் இந்த அருமையான கருத்தரங்கத்தையும் பட்டிமன்றத்தையும் நாம் இங்கே நடத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த வரப்போகிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல். நம் எதிர்காலம் என்றால் மறுமலர்ச்சி திமுகவின் எதிர்காலம் அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, திராவிட இயக்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற வேண்டும். அது அவர் சொல்லிட்டார். செத்தால் நான் சின்னத்தை மாற்றி நிற்க மாட்டேன், இந்த சின்னம் தான் வேணும். அவனே கொடுத்துட்டான் எலெக்ஷன். அது எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறது நான் கேட்டேன். நான் வேற 2-3 சின்னத்தை சொன்னேன். அதெல்லாம் தீப்பெட்டி நம்ம தாய்மார்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தீப்பெட்டியை கேளுங்க. அது மாதிரி வேற அடையாளம் உள்ள எந்த சின்னமும் இல்லை. அப்படி இருந்து 14,000 பேரு பிஸ்கட்டுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அது தீப்பெட்டி மாதிரியே இருக்கு அந்த ஓட்டர் வாக்கு சீட்ல. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமான கொள்கைகளை காத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் 1967 மார்ச் 1ஆம் தேதி ஓட்டு எண்ணப்படுகிறது. திமுக ஜெயிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போகிறார். அப்படி அந்த ஓட்டு எண்ணிக்கை 1ஆம் தேதி வந்தது, மார்ச் 1. அன்றைக்கே அண்ணா அவர்கள் பொதுக்குழுவை கூட்டிவிட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டிவிட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து அண்ணாவை சட்டமன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். 2ஆம் தேதி காலையில அண்ணா அவர்கள் ராஜ்பவனிலே இருக்கிற கவர்னர் உஜல் சிங், அற்புதமான மனிதர், அவரை போய் பார்ப்பதற்கு அண்ணா போய்விட்டார். 2ஆம் தேதி மத்தியானம் வந்தது. கலைஞர் சொன்னார், நீங்க நாவலரையும் அன்பிலையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், டாக்டர் நாவலர், அண்ணன் அன்பில் தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 மணிக்கு மேல கார்ல புறப்படுறாங்க. எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு தான் அண்ணா போராடுவது இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கார் செங்கல்பட்டை கூட தாண்டல. கார் போகும்போதே நேரா தெற்க பார்த்து போட்டு, தெற்க பார்த்துன்னா திருச்சிக்கு போகும். நேரா கார் திருச்சிக்கு வந்தது. பெரியார் மாளிகை வந்து நின்றது. அதுக்குள்ள ஓடி போய் பணியம்மையார் சொல்லிவிட்டார், அண்ணா வர்றாரு என்று. அண்ணாவும் கலைஞர் நாவலரும் அன்பிலும் உள்ளே செல்கிற பொழுது தந்தை பெரியார் தலைகவிழ்ந்தவாறு உட்கார்ந்திருந்தார். பக்கத்திலே போய் ஐயா நல்லா இருக்கீங்களா என்று அண்ணா கேட்ட பிறகுதான் சுதாரித்துக் கொண்டு நான் சுகமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டிருக்கிறார்.
இது எப்போ 2ஆம் தேதி சாயங்காலம். 3ஆம் தேதி அவர் சொல்றார் 6ஆம் தேதி பதவியேற்பு செய்ய போறேன். மார்ச் 6ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அண்ணா. இந்த சந்திப்பை பற்றி அதற்கு பிறகு ஒரு நாள் பெரியார் மணியம்மையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு வீரமணியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொல்கிறார், என்னப்பா அண்ணா திடீர்னு வந்துட்டாரு, எனக்கு ஒன்றும் ஓடல, நான் தலைகவிழ்ந்து உட்கார்ந்து இருந்தேன். எப்படின்னா அவரு நல்ல புது மாப்பிள்ளை மாதிரி அண்ணா வாராரு, நான் வெட்கப்பட்ட மணப்பெண் தலை விரிந்து இருப்பதை போல நான் இருந்தேன் என்று சொல்லி அவ்வளவு உணர்ச்சிகரமாக சொன்ன அவர் அமெரிக்காவுக்கு அண்ணா போய் சிகிச்சை பெற்று வந்தார் அல்லவா, அந்த நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 68 நவம்பர் 11 அன்றைக்கு மீண்டும் இவர்கள் அண்ணாவை பார்க்க போகிறார். அண்ணா சொல்கிறார், நானே வரணும்னு நினைச்ச ஐயாவை பார்க்க, நீங்க அதுக்குள்ள விருந்துக்கிட்டீங்களே, நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அப்படி பக்கத்தில் போன போது பெரியார் தழுதழுத்த குரலில், நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு 10 விரல்களால் 2 கன்னத்தையும் வருடுறார். அண்ணாவின் 2 கன்னத்தையும் வருடிட்டு, நீங்க சுகமா நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. இதை பெரியார் தன் வாயால் அதற்கு அண்ணா காதல் விழும்படி சொல்லணும்னுக்காக சொல்றான். அதன் பிறகு அங்கே புற்றுநோய் மருத்துவமனை இருக்கிறதல்லவா, அந்த மருத்துவமனையிலே கொண்டு வந்து அண்ணாவை சிகிச்சைக்கு சேர்த்த பிறகு, சட்ட கல்லூரியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த இடத்திலேயே நான் இருந்தேன். முரசொலி செல்வம் என்னை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். மறுநாள் விருதுநகர் சீனிவாசன் அழைத்துக் கொண்டு போனார். எல் கணேசன் ஒருமுறை வந்து பார்த்து விட்டு போனார். காலேஜிலே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இங்கே எழுந்துருவோம் சொல்லி இருந்துட்டு நைட்ல போய் லா காலேஜ் ஹாஸ்டல்ல 2 கைலி 2 சட்டை 2 வேட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப போய் அங்கே விட சொல்லிட்டேன். அங்கே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் சாப்பாடு எல்லாருக்கும், டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லாருக்கும். அதுல சிற்றுண்டி அதுலதான், டீ முழு நேரமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பைல்வான்கள் எல்லாம் பாடிகார்ட்ஸ் எம்ஜிஆருக்கு. அவங்க நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய பைல்வான்களா நீங்க இருக்கீங்க, எப்படிங்க நீங்க சுட விட்டீங்க ராதாவை, எங்க அண்ணனை சுட விட்டீங்க? நீங்க ஒண்ணு, நாங்க போய் பரகிமலை தொகுதி பூரா சுத்திட்டு அப்பதான் வந்திருக்கோம். தலைவர் சாப்பிட போறாரு, சின்னவர் சாப்பிட போறாரு, நாங்க சாப்பிட போன்னு போயிட்டோம். அந்த நேரத்தில் சனி மிச்ச மாதிரி இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. யாரு? வாசுவும் ராதாவும். எம்ஜிஆர் மேல சட்டையை கட்டி போட போனவற்றை சொல்ல உடனே அவர் வேகமா ஓடி வந்து, என்னென்ன திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து அவருடைய இடத்துல உட்கார்றார். குறுக்கும் நெடுக்குமாக ராதா நடந்து கொண்டே இருந்தாராம். அவர் இடுப்பிலே கை துப்பாக்கி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த நாற்காலி மேஜைக்கு முன்னாலே போய் நின்று சடனா இந்த ரிவால்வரை எடுத்து சுட்டிருக்கார். 2-3 குண்டுகள் பாய்ஞ்சிருக்கு. அப்போ எம்ஜிஆர், என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரு வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஓடி வர்றாங்க பயில்வார்கள். ராதா அண்ணன் சுடப்பட்டு கிடக்கிறாரு, யாரும் அவரை தொற்றக்கூடாது, பத்திரமா அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் என்று சொல்லிவிட்டு தான் அவர் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு எம்ஜிஆர் கொண்டு போனார். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தலைவர் தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும் என்று முரசொலி செல்வமும் துரைமுருகனும் எல்லோரும் வந்து என்னை வற்புறுத்தினார்கள். போட்டி போட்டேன். பிற மாநில ஓட்டுக்கள் எனக்கு விழவே இல்லை. நம்முடைய மாநிலத்திலும் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் ஓட்டு போடவில்லை. ஆகவே 1300 ஓட்டுகள் இருக்கிற இடத்தில் 40 ஓட்டு வித்தியாசத்தில் நான் தோற்று போனேன்.
மும்முனை போட்டியாக செயலாளர் பதவிக்கு நின்ற ஜின்னா ஜெயிச்சிட்டார். சரி, நம்ம போய் முதலமைச்சர் பார்க்க போனார். நாங்க போனோம், அண்ணா கிட்ட போனோம். மாடியில் தான் இருந்தார். அவர் ஜெயிச்சதை சொன்ன உடனே தட்டி கொடுத்தார். அப்புறம் அவரே சொன்னாரு, கோபால்சாமி ஜெயிக்கல, 40 ஓட்டு தோத்து போயிட்டாரு. உடனே அண்ணா, அதை பற்றி எனக்கு கவலைப்படாத, உனக்கு எந்த ஊர்? கலிங்கப்பட்டிங்கிற ஊர் சங்கரன் கோயில் தாலுக்கில் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்குன்னு சொன்னேன். அதை பற்றி நான் கவலைப்படாத, அவர் ஜெயிச்சிட்டார்ல, அதை வச்சு நீங்க உங்க வேலையில பாருங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களை திரும்ப அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்ப வந்தார்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அப்ப நாங்க பார்க்க போறோம் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அப்பொழுது ஜன்னல் ஓரத்தில் அங்கதான் நுங்கம்பாக்கத்துல ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு, அதை திறந்து வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. முண்டா பனியன் இல்ல, துணியிலேயே தைச்ச பனியன் அதை போடுவார். போட்டு ஒரு நார்மல் வேஸ்ட் அதை கட்டிக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காரு அண்ணா. நாங்க 10-15 பேர் எல்லாரும் உட்காருங்கப்பா, எல்லாம் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க, சரி உட்காருங்க. எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அது என்ன புத்தகம் கையில வச்சிருக்கேன்னு பார்த்து கேட்டார். அது பெர்ட்ரண்ட் ரசல் எழுதின பவர், அதிகாரம் சொல்லலாம், மின்சார விதைக்கும் போதை சொல்லலாம். ஒண்ணு சொல்லல, அவர் சிரிச்சார், அவ்வளவுதான். அதன் பிறகு அவர் மறைந்து அந்த ஆஸ்பத்திரியிலே அவர் மறைய போகிற நேரத்தில், மறைந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எனக்கு நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து ஏதோ ஆயிப்போச்சு, எல்லாம் ஓடுறாங்க. கலைஞர் அங்கிட்டு ஓடிட்டு இருக்காரு, நாவலர் உள்ள நிற்கிறாரு. நீ இப்ப போக உள்ள, நான் போறேன். அண்ணாவுடைய உடம்புல பொருத்தப்பட்டிருந்த அந்த எல்லாத்தையும் கலைச்சாங்க. நாவலர் நின்றுகிட்டே கண்ணீர் வெளியே நின்றுகிட்டே இருக்கிறாரு. நான் ஒரு 3 நிமிஷம் நின்று இருப்பேன். அதற்கு பிறகு வெளியே வந்தா தரையில உட்கார்ந்து மாதவன் அழுது கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவர் முதுகை தட்டி கொடுத்து சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து வேனிலே அண்ணாவை உடலை ஏற்றிக் கொண்டு அவரோடு பக்கத்திலே மன்னை நாராயணசாமி, முன்னாள் எம்பி சிட்டி பாபு, நாவலர், கலைஞர், அன்பில், இவர்கள் எல்லாம் வேன்ல உட்கார்ந்துருக்காங்க. நீ எதுல வந்த? நான் ஒவ்வொரு வண்டியா ஓசியில பிடிச்சிட்டு வந்தேன். சரி, இப்ப கூட வரையா? வர நேரம் தேனாம்பேட்டை SSR வீட்டுக்கு போறோம். SSR உள்ளே இருந்து அழுதுகிட்டே வந்தார். இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, என்னை 2 தடவை வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் அவரை விட்டா போகாம இருந்துட்டேன். இப்ப போயிட்டாரு, இன்னும் அழுது கொண்டே சொல்றாரு SSR. அவருடைய காரணம் தான் நாங்க போனோம். போலீஸ் எல்லா இடத்துலயும் மறிச்சது. ஃப்ரண்ட் சீட்ல SSR. அவர் முகத்தை பார்த்த உடனே போலீஸ்கார சல்யூட் அடிச்சு விட்டுட்டான். நுங்கம்பாக்கத்துக்கு போனோம். ஒரு 50-60 பேர் தான் நேரம் இருக்கும். மணி 2-2:30. அப்பொழுது ஐஸ் கட்டிகளுக்கு மேல அண்ணாவினுடைய உடலை வச்சிருந்தாங்க. சிவாஜி வந்தா கதறி கதறி அழுதான். ஈவிகே சம்பத் வந்தா அவரும் அழுதுட்டு போனார். அதற்கு பிறகு அவருடைய உடலை ராஜாஜி மண்டபத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடிவாயிற்று. நான் போயிட்டு வருகிறேன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கெல்லிஸ் லா காலேஜ் ஹாஸ்டலுக்கு நடந்தே போயிட்டேன். அதற்கு பிறகு அங்கே நாங்கள் போகிற போதுதான் நிறைய தோழர்கள் பாடியிலே ஏறி கீழே விழுந்து இறந்து போனார்கள். ஒரு ரயில் நிறைய வந்தார்கள். ரயில் மேல் கூரையிலே உட்கார்ந்து கொண்டு வந்தார்கள். அதிலே ஒரு 45 பேர் இறந்து போனார்கள். அண்ணாவினுடைய சவாடகம் முடிவதற்குள்ளாகவே இத்தனை பேர்களின் உயிரும் பறிபோய்விட்டது. அதற்கு பின்னால் முதலமைச்சர் யார் என்ற கேள்வி வந்தது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார்கள். அப்பொழுது இடத்திலே அதிக பாசம் கொண்டவராகத்தான் இருந்தார். அதன் பிறகு நடைபெற்றவையெல்லாம் இப்பொழுது தேவையில்லை. அந்த இடத்தில் அண்ணாவினுடைய உருவத்தை, உடலை பக்கத்திலே இருந்து அன்றைக்கு பார்த்தேன். அதன் பிறகு ஆண்டுதோறும் அவருக்காக பிறந்த நாள் விழா இருக்கும். அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? அவர் மாநில சுயாட்சியை பற்றி நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் வருகிறது. இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது.
1968 நவம்பர்ல அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்கிறவர்களா இருக்காங்க. அப்பொழுது ஒருவர் எழுதுகிறார், அண்ணா அவர்கள் கருத்துருமன் முன்மொழிந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்ததை அவர் ஆதரித்து பேசும்போது 38 தடவை அண்ணா அவர்கள் எழுந்து நின்று குறுக்கீடு செய்தார். அதற்குரிய பதிலை பெற்றவரை உட்கார்ந்தார். பிறகு வாதம் முடிஞ்சு திரும்ப ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பாங்க தீர்மானம் கொண்டு வந்தவர்கள். மீண்டும் கருத்திருமன் எழுந்த போது 28 தடவை குறுக்கீடு செய்தார் அண்ணா. விநாயகம் பேச எழுந்தார். 27 தடவை அண்ணா குறுக்கீடு செய்தார். அதற்கு பிறகு பூராகவன் எழுந்தார். அவரை 32 தடவை குறுக்கு விசாரணை செய்தார். மொத்தத்தில் அன்னைக்கு 142 தடவை 24 இருந்து 28 வரைக்கும் அந்த 4 நாள் விவாதம் நடைபெற்றது. அதில் 142 முறை இன்டரப்ஷன் குறுக்கீடு செய்தவர் அறிஞர் அண்ணா. எனக்கே தெரியாது, நேற்றைக்கு அண்ணாவை பற்றி நிறைய பழைய புத்தகங்களை பெறப்பட்ட போதுதான் இந்த உண்மை தெரிந்தது. 142 தடவை இன்டரப்ட் பண்ணியிருக்காங்க. அப்பொழுதே அவருக்கு புற்றுநோய் வந்தது தெரியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வருவதற்கு முன்பே எல்லோருக்கும் தெரிந்து விட்டது அண்ணாவுக்கு புற்றுநோய் என்று. ஆனால் எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, செங்கல்ராயன் அங்கே காங்கிரஸ் தலைவர் அண்ணாவின் உயிர் நண்பர். அவர் அங்கே